இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லோன் தமிழ் சேனல். ஸோ என்னடா அப்ளிகேஷன் எடுத்தோடனே பிரான்ச்சை காட்டுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் வந்து சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் என் சேனல் நான் ஒரு 3 to 4 வீடியோஸ் நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த லோன் ஆப் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் கஷ்டம் எனக்கு என்னென்னு புரியுது. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து நான் உதவ முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, உங்களால் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ரீபேமெண்ட் பண்ண முடியுன்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சில லோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரஸ்டபிளான லோன் அப்ளிகேஷன், RBI ரிஜிஸ்டர் பண்ண லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே, அதை பற்றி ஒரு வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு நான் பார்த்ததில் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன், ஸோ ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரான்ச் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது சில பேர் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்பில் 5 lakhs லோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படின்னு எல்லாமே இருக்கும். பட் இது ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் லோன் மோஸ்ட் ஆஃப் வந்து 2000 தான் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியாக தேவைப்படுது ஒரு அமௌண்ட், இப்போ உங்களுக்கு உடனே அமௌண்ட் வேணுன்ற பட்சத்தில் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் ப்ரோ அப்படின்னா, இந்த ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் அமௌண்ட் எடுக்கல. ஏன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அமௌண்ட் எடுக்க முடியல. எனக்கு லிமிட் பார்த்திங்கன்னா 1500 தான் கொடுத்தானுங்க. உங்கள்ட்ட சிபில் இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஸ்டார்டிங் 500லேருந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஸ்டார்டிங் 500லேருந்து மேக்ஸிமம் வந்து 5 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 20,000 எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2.5% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீலாம் இருக்குது. சார் நம்மளுக்கு வந்து 7.17 வந்து சம்திங் இதோ நம்மளுக்கு வந்து இஎம்ஐ வரும். மொத்தம் ஒரு 3 to 4 ஈவினிங் டோட்டலாக கட்டி முடிச்சிருவீங்க. எடுக்க போகிற 20,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 19,000 ரவுண்டாக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 to 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பிரான்ச்சோட ஃபார்மாலிட்டிஸ். பேப்பர் ஒர்க் கிடையாது. ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் எனக்கு தெரிஞ்சு 21 நினைக்கிறேன். பட் வந்து நீங்கள் அபோவ் 18 இருந்தால் கூட மேபி அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நம்ம சேனலில் சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தா தயவுசெய்து இந்த வீடியோ வந்து சேனலில் அன்சப்ஸ்கிரைப் கூட கொண்டு போயிருங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுங்கள். பட் 2 விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஹையர் லிமிட் கிடச்சி அந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில், அதாவது வேலைக்கு போகிறீங்க, இல்லை நான் ஸ்விக்கி ஓட்டுற பார்ட் டைம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், சம்திங் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்குள்ளே இறங்குங்க. அது வரைக்கும் இறங்காதீங்க. நான் என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் இறங்கி கட்ட முடியாமல் போச்சுன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் இப்பயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பிரான்ச் ஆப்புமே வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் பற்றி நான் பார்க்கும்போது நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த லோன் ஆப் பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லோன் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தலைவன் எம்பாக்கெட் தான். ஸோ இந்த எம்பாக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் இது வந்து பர்சனலாக அட்வைஸ் பண்ண மாட்டேன் இந்த ஆப். ஓகேங்களா? பட் ஏன் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், ஒரு நல்ல அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்கேன். பட் இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பேர் டு பிரான்ச் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரொம்ப அதிகமான நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2000 எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1700 800 தான் வரும். பட் நீங்கள் கட்டும் போது 2400 கட்டணும். எக்ஸ்ட்ரா ஒரு 400 உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இதாகும். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் எம்பாக்கெட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஸ்டார்டிங் அப்ரூவலே அரௌண்ட் ஒரு 1000 rupees கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஆப்போட அபவுட் பேஜில் போனால் உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பட் 2 lakhsலாம் கிடையாது, 50,000 தான் மேக்ஸிமம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 1000 rupees உங்களுக்கு கேரண்டியாக கொடுத்துருவாங்க. 6 month டென்யூரில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எதாவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது அதெல்லாம் இருக்குது. 2 lakh எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24 month இஎம்ஐ டேட், 19% பெர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10,000 ப்ராசஸிங் ஃபீ. அதே மாதிரி ஜிஎஸ்டிலாம் போட்டு அது இதுன்னு போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா 1.88. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 42,000 இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி 10K ஆஃப் இஎம்ஐ பே பண்ணணும். அதாவது 24 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2,42,000 நீங்கள் பே பண்ணணும் கைஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஸோ இது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ஓகேவா?
நீங்கள் மற்ற ஆப்லாம் கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேவைன்ற பட்சத்தில் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இது எம்பாக்கெட்டுமே ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். பட் இதில் வந்துமே நீ தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஸோ அது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. எம்பாக்கெட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பர்சனலாக. இதை தாண்டி நீங்கள் பிரான்ச் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் லோன். தேர்ட் இன்னொரு ஆப்புமே இருக்குது, நான் சொல்கிறேன் என்னென்னு. பாக்கெட்லி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஏன் அப்படின்னா வந்து இது மினிமம் வந்து உங்களுக்கு 10,000 தான் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே வந்து நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் முன்னாடி போட்ட 2 அப்ளிகேஷனுமே மோஸ்ட் ஆஃப் சேலரி தேவை கிடையாது. பட் இதுக்கு வந்து உங்களுக்கு லிமிட் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு சேலரி பர்சனாக தான் லிமிட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறத பொறுத்து அவங்க வந்து ஒரு டென்யூர் கொடுப்பாங்க. 3 மாதம் 6 மாதம் எதனால இந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த பாக்கெட்லேயுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. ஓரளவுக்கு டீசெண்டான அப்ளிகேஷனாக தான் இருக்குது. இதிலேயே போட்டிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 36% பெர் ஆனம் அதாவது பெர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. 5,000 எடுத்திங்கன்னா 36னா 430 ரூபா. கிட்டத்தட்ட 5,430 ரூபா. ஸ்டார்டிங்கில் வேறு உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சிருவாங்க ப்ராசஸிங் ஃபீன்னு பேரில். ஸோ அது இருக்குது. இது ஏஜ் லிமிட் பெருசாக வந்து மென்ஷன் பண்ணல. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி வந்து இவங்க எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே ஸ்டூடெண்ட் போட்டுருக்காங்க. சேலரிட், அப்புறம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு 3 பேத்துக்குமே தராங்க. ஸோ நோ இஷ்யூஸ். பட் சேலரிடுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5,000 1,000 அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த ஆப் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நான் பார்த்த வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேவா? பார்த்த வரைக்கும் ஓகே. பட் ஆனால் எனக்கு இது 3த்தில் எது ஃபஸ்ட்டு பண்ணால் பிரான்ச் ஓகே, செகண்டு பாக்கெட்லி, தேர்டு வந்து எம்பாக்கெட். ஸோ இதுதான் நான் இப்படி தான் நான் வைப்பேன். ஏன்னா பிரான்ச் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் 1 டே தள்ளி போனால் கூட உங்களுக்கு 1 டேக்கான அமௌண்ட் கம்மியாக வரும். பட் ஆனால் எம்பாக்கெட்டில் நீங்கள் 1 டே நீங்கள் டிலேவாக பே பண்ணால் கூட 100 ருபீஸ் to 150 ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணதில்லை. அதாவது எனக்கு டிலேலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சில யூடியூப் வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோவில் உள்ளே போய் காட்டலைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோஸை சின்ன பசங்க பார்த்தோன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு இதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. நீ அப்புறம் என்கிட்ட ஆப்பை காட்டு, நீ சேனலை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி இல்லை, நான் உள்ளே போய் அவங்க ப்ராசஸ் 4 காட்டிட்டேன்னா அதே ப்ராசஸில் அவங்க வீட்டிலேருந்து கார்டு எடுத்து பண்ணிட்டாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து அன்னோன் நேம்ஸில் எக்கச்சக்கமாக லோன்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம எடுக்காமல் சில லோன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பண்ணால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் நம்ம சேனலில் யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஸுமே ரிவ்யூ பண்ணி போடுவேன். உண்மையாக சொல்கிறேன், எல்லா ஆப்ஸும் நீங்கள் கொடுக்க சப்போர்ட் பொறுத்து தான். ஸோ எல்லா ஆப்ஸையும் நான் ரிவ்யூ பண்ணி போட தான் போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு இன்ஸ்டா பேஜுமே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 30 days 30 லோன் அப்ளிகேஷன் சேலஞ்ச் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முடிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பாய்.